என்னை எங்கு அழைத்தாலும் நான் வருவேன். ஸ்ரீராமகிருஷ்ணர். ஸ்ரீராமகிருஷ்ணரின் நோய் பல நோக்கங்களை சாதிப்பதற்கான ஒரு நிமித்தமாக இருந்தது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இதன் மூலம் பக்தர்களுக்கிடையே ஓர் அன்பு பிணைப்பு உருவாயிற்று. பின்னாளில் துறவியராக மலர இருந்த இளைஞர்களுக்கிடையே ஒரு சகோதர பாசம் ஏற்பட்டது. அதே வேளையில் ஸ்ரீராமகிருஷ்ணரில் முற்றிலுமாக நம்பிக்கை இல்லாதவர்கள் அவரது நோயை கண்டு அவரிடமிருந்து விலகுவதற்கும் இந்த நோய் ஏதுவாயிற்று. இந்த நாட்களில் ஸ்ரீராமகிருஷ்ணரின் இளம் சீடர்கள், இல்லற பக்தர்கள், சிஷ்யைகள் என்று அனைவரும் அவரது சேவையில் ஈடுபட்டிருந்தனர். செலவை இல்லற பக்தர்கள் ஏற்றிருந்தார்கள். தமது நோயின் பெயரில் ஒரு பண வசூல் நடத்தப்படுவதை ஸ்ரீராமகிருஷ்ணர் ஏற்றுக்கொள்ளவில்லை. குருதேவருக்கு ஆகும் செலவை பலராம் போஸ் ஏற்றுக்கொண்டார். வீட்டு வாடகையை சுரேந்திரநாத் மித்ரர் கொடுத்தார். இப்படி பலராக செலவை பகிர்ந்து கொண்டார்கள். இளைய கோபால் வரவு செலவு கணக்கை கவனித்துக் கொண்டார். செலவு அதிகமாகிய போது இல்லற சீடர்கள் இளைஞர்களை குற்றம் சாட்டினார்கள். அவர்கள் அதிகமாக செலவழிக்கிறார்கள், எனவே செலவை குறைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்ல, ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு 2 பேர் மட்டும் சேவை செய்தால் போதும், மற்றவர்கள் அவரவர் வீட்டில் தங்கிக் கொண்டு இங்கே வந்து பார்த்து கொண்டால் மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டார்கள். இது இளைஞர்களுக்கு பிடிக்கவில்லை. இருசாரருக்கும் கருத்து வேறுபாடு வளர்வதைக் கண்ட நரேந்திரர் எல்லாவற்றையும் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் கூறினார். நரேந்திரரின் வருத்தத்தை கண்ட ஸ்ரீராமகிருஷ்ணர், இனி இந்த இல்லற பக்தர்களின் காசு எனக்கு வேண்டாம். ஓ என் நரேன், உன் தோள்களில் என்னை நீ எங்கே தூக்கி சென்றாலும் நான் அங்கு வந்து தங்குகிறேன் அப்பா என்று நெகிழ்ந்து போய் கூறினார். பின்னர் அந்த இளைஞர்களிடம், நீங்கள் துறவிகள், பிச்சை ஏற்று சாப்பிடுவதுதான் உங்கள் தர்மம், அப்படியே நீங்கள் வாழ இப்போதிலிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இளைஞர்களும் அதன்படி நடக்க முடிவு செய்தனர். இல்லற பக்தர்களிடமிருந்து பணம் பெறுவது நிறுத்தப்பட்டது. அவர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணரை வந்து காண்பதும் தடுக்கப்பட்டது. லட்சுமி நாராயண் என்ற மார்வாரி பக்தர் பணம் அளிப்பதற்கு முன் வந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் அதனை மறுத்துவிட்டார். பின்னர் கிரீஷை அழைத்த நிலைமையை கூறினார். கிரீஷ் அனைத்து செலவையும் தாம் ஏற்றுக்கொள்வதாகவும், தேவைப்பட்டால் தமது வீட்டை விற்று கூட செலவு செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறினார். ஆனால் அந்த அளவுக்கு போகும் முன்னர் ஸ்ரீராமகிருஷ்ணரே இருசாரரையும் அழைத்து பேசி நிலைமையை சீர்படுத்தினார்.